பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ வேண்டுமென்றால் எப்படி வாழணும்? பிறருக்கு நம்ம இடையூறே செய்யக்கூடாது. எந்த விதத்துலையும் தெரியாமல் கூட நம்ம இடையூறு செஞ்சிடக்கூடாது. அப்படின்னா எப்படி வாழ்கிறது? எப்போ ரொம்ப கவனமாகவே இருக்கணுமா? நம்ம பிறருக்கு இடையூறு செய்யாமலே வாழணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணுமா? அப்படி இல்லை. நம்முடைய கவனத்தை பிறருக்கு உதவி செய்வதில் திருப்பி விட வேண்டும். பிறருக்கு உதவி செய்து வாழ்வதில் நமது கவனத்தை திருப்பிவிட்டால் நம்ம எக்காரணம் கொண்டும் நாம் பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது எது? பிறருக்கு உதவி செய்வது. பிறருக்கு உதவி செய்வதில் நமது கவனம் சென்று விடுகிறது. அதனால் பிறருக்கு இடையூறு செய்கிற அந்த விஷயத்தில் நம்மளுடைய கவனம் இல்லை. பிறருக்கு இடையூறு செய்வது எப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது எதுனா பிறருக்கு உதவி செய்வது. அதனால் நடுநிலைமையாக இருக்க முடியாது. பிறருக்கு உதவியும் செய்யாமல் பிறருக்கு இடையூறும் செய்யாமல் நடுநிலைமையில் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்மளுடைய கவனத்தை திருப்பியே ஆகணும். கவனங்கிறது ஒரு தேடல் மாதிரி, எதையாவது பார்க்குற மாதிரி. பார்க்குறத ஒரு இடத்தையே பார்க்க முடியுமா? நம்ம பார்வைங்கிறது அது எதையோ தேடிக்கிட்டே இருக்கும். அது அங்கே இங்கேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பார்வை என்பது செலுத்தப்படுகிறது. அதாவது பார்வை என்பது ஒரு தேடல். அது மாதிரி தான். அது பார்வைக்குள்ளே என்ன இருக்குது? கவனம்னு ஒன்று இருக்குது. பார்வை நம்ம வெளியில் பார்க்குறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே மறைமுகமாக கவனிக்கிறோம். ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். நம்ம எதை பார்க்குறோமோ அதை கவனிக்கிறோம். அதனால் நம்ம பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னா நம்முடைய கவனத்தை, நம்முடைய பார்வை பிறருக்கு ஒன்றை பார்க்குறோம் அப்படின்னா அவருக்கு நம்ம எப்படி உதவி செய்யலாம், அவருக்கு நம்மிடமிருந்து என்ன உதவி தேவை, அல்லது அவரிடமிருந்து உதவியை கேட்கணும். அவருக்கு உதவி செய்யணும் அல்லது அவரிடமிருந்து உதவி பற்றிய சிந்தனை தான் நமக்கு இருக்குமே தவிர, உதவி மீது தான் நமது கவனம் இருக்க வேண்டுமே தவிர, பிறருக்கு எப்படி இடையூறு செய்வது, பிறரால் நமக்கு எப்படி இடையூறுகளை ஏற்படுத்தி கொள்வது, இது போன்ற சிந்தனை, இது போன்ற விஷயத்தில் நம்முடைய கவனம் இருக்கக்கூடாது. நம்முடைய கவனம் எதில் இருக்கணும்? பிறருக்கு எப்படி உதவி செய்வது, பிறரிடமிருந்து நமக்கான உதவியை எப்படி பெறுவது என்பது பற்றி சிந்திக்கணும், யோசிக்கணும். அது பற்றிய எண்ணங்கள் நமக்கு வரணும். அதனால் நம்முடைய கவனத்தை பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ வேண்டுமென்றால் அதற்காக நம்ம கஷ்டப்படணும். என்ன கஷ்டம்? ஒரு இது இருக்குது. சும்மா பிறருக்கு இடையூறு செய்யாமல் நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது மிக மிக தவறு. அதனால் நான் உண்டு நீ உன் வேலை உண்டுன்னு இருந்துட்டால் மட்டும் நீ ரொம்ப யோக்கியம் கிடையாது. நீ பிறருக்கு உதவி செய்யணும். பிறருக்கு இடையூறு செய்வதை நிறுத்திவிட்டு அப்புறம் பிறருக்கு இடையூறு செய்வதை நிறுத்திவிட்டு நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு கொஞ்ச நாள் இருந்துப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மீண்டும் நீ என்ன பண்ணுவ? பிறருக்கு இடையூறு செய்கிறதுக்கு தான் போவேன். ஏன்னா அதுதான் உனக்கு தெரியும், அதுதான் நீ கடைசியாக பண்ணிக்கிட்டு இருந்த வேலை. அதனால் இன்னும் அதை நீ மறக்கணும் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்ய கற்றுக்கொள். பிறருக்கு உதவி செய்வதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதில் உனது கவனத்தை திருப்ப வேண்டும். அப்போ தான் பிறருக்கு இடையூறு செய்வதிலிருந்து நீ முழுமையான ஒரு பாதுகாப்பை நீ பெறுவாய். பிறருக்கு இடையூறு செய்கிற சிந்தனை உனக்கு வரவே வரக்கூடாதுன்னா நீ பிறருக்கு இடையூறு செய்யாமல் நான் உண்டு என் வேலை உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு இருந்தால் மட்டும் நீ பிறருக்கு இடையூறு செய்யாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியாது. ஏன்னா அதுதான் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த, அது பற்றி உனக்கு தெரியும். அப்போ அதுதான் உனக்கு நினைவில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீ திரும்பவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ அதை முற்றிலும் மறக்க வேண்டும் என்றால் இன்னொன்று பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்றை பற்றி நீ சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும். பிறருக்கு உதவி செய்வதை பற்றி சிந்திக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதை பற்றியே யோசிக்க வேண்டும். பிறரிடம் எப்படி நமக்கு உதவி பெறலாம், அதுபோன்று பிறருக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். அப்போ தான் நீ பிறருக்கு இடையூறு செய்வதிலிருந்து நீ முற்றிலும் அதிலிருந்து விடுபட முடியும். பிறருக்கு இடையூறு செய்கிற எண்ணங்களிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்தும் யோசனைகளிலிருந்தும் முயற்சிகளிலிருந்தும் முற்றிலும் அப்பொழுதுதான் விடுபட முடியும். அதனால் பிறருக்கு இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் பிறருக்கு உதவி செய்ய பழகிடுங்க, உதவி செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்தியே ஆகணும். சும்மாலாம் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினா தான் நம்மளால் ஒரு கெட்ட விஷயத்தை மறக்க முடியும். பிறருக்கு இடையூறு செய்வதை மறக்க முடியும். பிறருக்கு உதவி செய்வதை நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பிறருக்கு எப்படி இடையூறு செய்யாமல் வாழ்வது என்பது. அப்போது இப்போ உள்ள உலகங்கிறது பிறருக்கு இடையூறு செய்கிற ஒரு உலகம். அதனால்தான் இந்த உலகத்தில் மனுஷங்கிட்ட உண்மையான அன்பு இல்லை, மனுஷங்களை நம்பவே முடியல, யாரும் மனுஷங்கிட்ட பேசுகிறதுக்கே பிடிக்கல. இது இடையூறு செய்கிற உலகமாக இருக்கிறது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 அப்புறம் அவங்க
இடையூறு செய்ய மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையூறு செய்ய தெரியாது. இடையூறை அனுமதிக்க மாட்டாங்க. பிறர் தனக்கு இடையூறு செய்வதை அவர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க எதில் கவனத்தை செலுத்துவாங்கன்னா, பிறருக்கு உதவி செய்து வாழ்வதில் கவனம் செலுத்துவார்கள். உதவி செய்து வாழும்போது நம்ம கொஞ்சம் இன்னும் சுதந்திரமாக இருப்போம். பிறருக்கு இடையூறு செய்யும்போது நம்மளால் சுதந்திரமாக வாழ முடியாது. நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நமக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்காது, ஊக்கம் கிடைக்காது, உற்சாகம் கிடைக்காது. நமக்கு என்றைக்குமே ஆபத்து கண்டிப்பாக இருக்கும். அழிவு என்பது கண்டிப்பாக விரைவில் வந்தே தரும். அதனால் பிறருக்கு இடையூறு செய்கிற வாழ்க்கை என்பது முட்டாள்தனமானது. அது நமக்கு நாமே வைத்துக்கொள்கிற வேட்டு. அப்போ நாம் சுதந்திரமாக வாழணும், நம்ம பாதுகாப்பாக வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம சுதந்திரமாக வாழ முடியும். நம்மளை சுதந்திரமாக வாழ அனுமதிப்பாங்க. நீ பிறருக்கு இடையூறு செய்து கொண்டு வாழ்ந்தால் உங்களை எப்படி சுதந்திரமாக வாழ அனுமதிப்பாங்க? உங்களுக்கு ஆபத்து எப்பவும் காத்திருக்கு. இப்போ இவர் எப்போவுமே மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார், மற்றவங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டார் அப்படின்னா அவர் எப்படி சுதந்திரமாக வாழ முடியும்? அப்போ நம்ம சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா பிறருக்கு இடையூறு செய்வதை நிறுத்திவிட்டு பிறருக்கு உதவி செய்ய வாழ வேண்டும். சும்மா இருந்துட்டால் மட்டும் போதா. நீ சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு நான் உண்டு, நான் யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ப்பா, நான் உண்டு, என் வேலை உண்டு, யாருக்கிட்டையும் எந்த பேச்சு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் நீ சுதந்திரமாக வாழ முடியாது. சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு மற்றவங்களோட அனுமதி தேவை, ஆசீர்வாதம் தேவை, வரவேற்பு தேவை, மரியாதை தேவை, பாதுகாப்பு தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்? பிறருக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ள. அப்போ தான் நீ சுதந்திரமாக வாழ முடியும். உன்னை எல்லாரும் வியந்து பார்ப்பாங்க. அப்போ தான் உனக்கு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா நீ மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அதனால் மற்றவங்க உன்னை புகழ்ந்து பேசுவாங்க, மற்றவங்க உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. உனக்கு எதாவது ஒன்றுன்னா மற்றவங்க உனக்கு பாதுகாப்புக்கு நிற்பாங்க. அதே இது நீ மற்றவங்களுக்கு இடையூறு செய்து வாழ்ந்தால் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா யாருமே வரமாட்டாங்க. உனக்கு ஒரு முடிவு கட்ட தான் எல்லோரும் பார்ப்பாங்க. உன்னால் சுதந்திரமாக எங்கேயும் போக முடியும். உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க. நீ பிறருக்கு உதவி செய்யும்போது தான் மற்றவங்க உன்னை நம்புவாங்க. நீ சுதந்திரமாக எங்கே வேணாலும் போகலாம், எங்கே போனாலும் உன்னை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. உனக்கு ஏதாவது தடைன்னா 4 பேர் கேட்பாங்க. உனக்கு ஒரு பிரச்சனைன்னா 4 பேர் கேட்பாங்க. அதனால் பிறருக்கு இடையூறாக வாழ்வது சுதந்திரமாக வாழ்வதற்கு உதவி செய்யாது. பிறருக்கு இடையூறாக வாழக்கூடாது. பிறரது இடையூறுகளை அனுமதிக்கக்கூடாது. பிறர் உனக்கு இடையூறு செஞ்சாங்கன்னா அதை அனுமதிக்கக்கூடாது, அதெல்லாம் சகிக்கக்கூடாது. பிறருக்கு உதவி செய்யணும், பிறரிடமிருந்து உதவிகளை பெற வேண்டும். இதுதான் இயல்பான வாழ்க்கை. அப்போ தான் நீ சுதந்திரமாக வாழ முடியும், பாதுகாப்பாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை, அதுதான் எளிதான வாழ்க்கை, அதுதான் சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான ஒரு வாழ்க்கை. இல்லாமல் நீ சுதந்திரமாக வாழவே முடியும். நீ பிறருக்கு இடையூறாக வாழ்ந்தால் நீ சுதந்திரமாக வாழ முடியும். பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்தால் மட்டும்தான் நீ சுதந்திரமாக வாழ முடியும். மனித வாழ்க்கை என்பது பிறருக்கு உதவி செய்து வாழக்கூடியது.